Hi friends, நான் உங்க டுடோ ஸ்டான்லி. இன்னைக்கு டே 25 நம்மளோட ரியாக்ட் இ-காமர்ஸ் MERN Stack ப்ராஜெக்ட் சீரீஸ்ல இப்போ நான் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் ஆர்டர் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸா வந்து பாருங்க அட்மின் ஆர்டர் டெலீட் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம். அட்மின் வந்து ஆர்டர் அப்டேட்ங்கிறது என்னன்னா அவங்க டெலிவரி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம். அப்படி அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த குவான்டிட்டி அப்டேட் ஆகணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். நான் இந்த ஜனவரி மந்த் ஒரு புது MERN ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் யாருக்காவது ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி என் கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆர்டர் அப்டேட் பண்றதுக்கு நான் ஒரு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மின் ஆர்டர் அப்டேட்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம டெலிவரியாக மாற்றுவோம். அண்ட் தென் ஸ்டாக்ல இருந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம இதில் பண்ணணும். சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் அப்டேட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். request ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். பாருங்க இதை நான் சேவ் பண்ணிடுறேன். தென் இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யூசர் வந்து எந்த ஆர்டரை வந்து தட் இஸ் அட்மின் வந்து எந்த ஆர்டரை அப்டேட் பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணுறாங்க. அதை அட்ரஸ் பேராமீட்டரில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால கான்ஸ்டன்ட் அந்த ஐடியை முதல்ல நம்ம கெட் பண்ணிப்போம். ஐடி ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் பெராம்ஸ் டாட் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் ஆர்டரை நம்ம கெட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ஆர்டர் ஈக்குவல் டு அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணி இதில் ஆர்டர் டாட் ஃபைண்ட் பை ஐடி அந்த ஐடி வேல்யூ உள்ள பாஸ் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த ஐடியில் எனக்கு அந்த டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்க இஃப் ஆர்டர் அந்த ஐடியில் அந்த பர்டிகுலர் ஆர்டர் இல்லை தப்பான ஐடி ஏதாவது கொடுத்தா கூட நம்ம ரிட்டர்னில் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி எரர் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி ஆர்டர் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க எரர் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி ஆர்டர் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகே, இன்கேஸ் ஆர்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரீவியஸாக டெலிவராக இருந்ததுன்னா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா இஃப் கண்டிஷனில் இன்கேஸ் ஆர்டர் இருந்து அதோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர்டான்னு செக் பண்ணுறேன். ட்ரிபிள் ஈக்குவல் டு டெலிவர்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் டெலிவர் பண்ணணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் நெக்ஸ்ட் நியூ எரர் ஹேண்ட்லர் அதில் திஸ் ஆர்டர் இஸ் ஆல்ரெடி பீன் டெலிவர்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கூடவே பார்த்தீங்கன்னா 404 எரர் நம்ம கொடுத்துக்கலாம். 404 கூட தேவையில்லை, ஜஸ்ட் 400 எரர் கூட கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, அது உங்கள் இஷ்டம் தான். நான் ஜஸ்ட் 404 நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, தென் இப்போ நம்ம ஆர்டர் ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் வந்து கொடுத்த ஆர்டர் ஸ்டேட்டஸை இங்கே அப்டேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா இப்போ அட்மின் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஐடி கொடுத்துருக்காரு. ஐடி கொடுத்து அந்த ஆர்டர் ஸ்டேட்டஸோட வேல்யூ வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூ ரிக்வெஸ்ட் டாட் பாடியில் கெட் பண்ணி நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ண ஆர்டரோட ஆர்டர் ஸ்டேட்டஸை டெலிவர்டு நான் மாற்றிக்கிறேன். அது எப்படி யூசர் அட்மின் கொடுக்குற அந்த ரிக்வெஸ்ட்குள்ளே இருக்க பாடி ரிக்வெஸ்ட் டாட் பாடி டாட் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூவை நம்ம இதில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் இது வாங்கினதுக்கப்புறம் அடுத்த விஷயம், நீங்கள் அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் டெலிவர்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இந்த ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர்டாக இருந்தது அப்படின்னா டெலிவர் டேட்டை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் பாருங்க டெலிவர் டேட்னு ஒன்று இருக்கு பாருங்க. சரிங்களா? அப்போ டெலிவர்ட் ஆயிடுச்சு, ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அப்டேட் ஆகிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஃப் ஆர்டர் டாட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் இப்போ அது டெலிவர்டா இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன்.
இன்கேஸ் அது டெலிவர்டாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஆர்டரோட டெலிவர் அட் அப்படின்ற இந்த ஐடியில் டேட் டாட் நவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். அப்போ இன்னைக்கு டேட் என்னவோ அந்த டேட்டுக்கு டெலிவர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துடும். இது நம்ம வந்து போட்டுக்கலாம். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் நாம் அந்த குவான்டிட்டியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக பாருங்கள் நம்மளோட டேட்டா பேஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி ஸ்டாக் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து கம்மி பண்ணணும், சரிங்களா? அப்படி கம்மி பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாவை நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டிஃபால்ட்டாக இப்போ இங்கே ஸ்டாக் வந்து பாருங்கள் ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை மட்டும் ஒரு பில் எடுத்துக்கிட்டால் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 ப்ராடக்ட்டுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கேட்டகரி. இதில் வந்து ஸ்டாக் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு சம் வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 100 அப்படின்றத கொடுத்துக்கிட்டேன் இதுக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் நம்பராக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. ப்ராடக்ட் கிரியேட் ஆகும்போது பை டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம மேனுவலாக பண்ணுறதுனால இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு டம்மி டேட்டா நான் வந்து இதில் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ நாம் இதை அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் அப்டேட் ஸ்டாக். இது வந்து அவைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராமிஸ் ஆல் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ எதுக்காக இங்கே நம்ம ப்ராமிஸ் ஆல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இங்கே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்டேட் ஆனால் மட்டும்தான், எல்லா ப்ராடக்ட்டும் அப்டேட் ஆனால் மட்டும்தான் இது நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகணும். அதனால தான் நான் வந்து ப்ராமிஸ் ஆல் யூஸ் பண்ணுறேன். ஆல்னா எல்லா ரிக்வஸ்ட்டும் அப்டேட் ஆகணும், சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நம்ம ஆர்டரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் ஐட்டம்ஸில் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஐட்டமாக நமக்கு கிடைக்கிது. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் குவான்டிட்டின்னு வச்சுக்கலாமா? ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்கிறேன், குவான்டிட்டி. ஏன்னா ஃபங்க்ஷனாக போட்டால் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்டேட் குவான்டிட்டியில் அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் கமா அந்த குவான்டிட்டியை அனுப்பணும். ஸோ அப்போ நம்ம ஐட்டம்குள்ளே இருக்க ப்ராடக்ட் கமா ஐட்டம்குள்ளே இருக்க குவான்டிட்டி. ஸோ இதை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம தனியாக நம்ம கீழே எழுதிக்கலாம். ஸோ அப்டேட் குவான்டிட்டி, இது வந்து ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். அப்டேட் குவான்டிட்டி, நம்மளோட ப்ராடக்டோட ஐடி என்ன, தென் அதோட குவான்டிட்டி என்னன்றதை நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டை நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு அவைட் கீவேர்ட் போட்டு நம்ம ப்ராடக்ட் மாடல்ல இருந்து பி கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கும். ப்ராடக்ட் மாடல் மேலே இம்போர்ட் பண்ணிட்டோம்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இன்னும் இம்போர்ட் பண்ணலை. ஸோ அதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் மாடல் டாட் ஜேஎஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வச்சு ஃபைண்ட் பை ஐடி போட்டுக்கோங்க. ஃபைண்ட் பை ஐடி, இந்த ஐடியை பாஸ் பண்ணுங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இஃப் அந்த ப்ராடக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எரர் நம்ம ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் ஒரு எரரை த்ரோ பண்ணிக்கலாமா? த்ரோ நியூ எரர் ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட். அப்போ ப்ராமிஸில் பார்த்துட்டு ஒன்று ஃபெயில் ஆனால் கூட அது அப்டேட் ஆகாது, கரெக்டுங்களா? ஸோ ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுங்கிறத கொடுத்தாச்சு. தென் நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்டோட ஸ்டாக் எடுத்து ஒரு வேல்யூ மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த குவான்டிட்டி எவ்வளோ அந்த குவான்டிட்டியை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இதை சேவ் பண்ணுறேன். அவைட் ப்ராடக்ட் டாட் சேவ். வேலிடேஷனை ஃபால்ஸ் பண்ணிவிடுங்க. வேலிடேஷன் பிஃபோர் சேவில் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் இங்கே அப்டேட் ஆகிடும். ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் நான் டெலிவர்டுன்னு மாற்றிக்கிறேன். தென் டெலிவர்டு ஸ்டேட்டஸாக இருந்தால் டெலிவர் டேட்டை நம்ம மாற்றிக்கிறோம். டெலிவர் டேட் மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆர்டரையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அவைட் ஆர்டர் டாட் ஆர்டர் ஸ்டேட்டஸ்
சாரி ஆர்டர் டாட் சேவ் மெத்தடை கால் பண்ணுங்க. சேவ் மெத்தடில் சேவ் பண்ணிக்கோங்க. வேலிடேஷன் பிஃபோர் சேவை ஃபால்ஸ் பண்ணிடுங்க. தென் ஃபைனலாக ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸில் 200 ஸ்டேட்டஸில் ஜேசனில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அந்த அப்டேட்டட் ஆர்டரை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சக்ஸஸ் ட்ரூ கமா நம்ம அப்டேட் பண்ண அந்த ஆர்டரை ஒரு வேரியபிள் இந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் கூட நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஆர்டரை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ ரொம்ப க்ளீனாக பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம டம்மி டேட்டா ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம கொஞ்சம் இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், நான் ப்ராடக்ட் டாட் ஜேசன் சொல்லிட்டு டம்மியாக நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஸ்டாக்ஸோடு நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட MongoDB காம்பஸ் ஓன் பண்ணிக்கோங்க. இருக்கிற டேட்டாவை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இம்போர்ட் டேட்டாவில் போயிட்டு அந்த லொக்கேஷனில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ப்ராடக்ட்ஸ் டாட் ஜேசன். தென் இம்போர்ட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு ஃபைல் எல்லாமே எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள் க்ளீனாக நமக்கு வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சரி இப்போ நான் வந்து இதை வச்சு நம்ம அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியே பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு 100 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம ஸ்டாக் ஆர்டர் பண்ணுவோம். என்னோட இ-காமர்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் நான் வந்து ஒரு யூஸராக லாகின் பண்ணிக்கிறேன். யூசர் லாகின் tutorjoes@gmail.comங்கிறது நம்மளோட அட்மின் அட்ரஸ். அட்மின் இல்லாமல் நம்ம வந்து வேற ஒரு லாகின்ல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூசர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற ஆர்டர்ஸும் எம்டி பண்ணிவிடுங்க. இதுவும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இப்போ இல்லை, சரிங்களா. ஸோ இதை டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் தான். ஸோ லாகின்ல போயிட்டு நான் ராமா லாகின் பண்ணிக்கிறேன். போஸ்ட்மேனில் ராமா லாகின் பண்ணி ஃபஸ்ட் இதை ரன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சிடி ஸ்பேஸ் பேக்எண்ட் npm ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோம். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். பார்த்தீங்களா, லாகின் ஆயிடுச்சு. இப்போ லாகின் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். கிரியேட் ஆர்டருக்கு போகிறேன். இதில் பாருங்கள் நம்ம வந்து அந்த ஷிப்பிங் அட்ரஸ் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐட்டமில் 2 ஆர்டர் ஐட்டம் டிஃபால்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது இருக்குது. இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்டர் ஐட்டம் என்னவோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அந்த டம்மி ஜேசன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த டீட்டெயிலை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஆக்சுவலி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே எல்லாமே நமக்கு தேவையில்லை. ப்ராடக்டோட நேமு, ப்ரைஸு, குவான்டிட்டி, அந்த ப்ராடக்டோட ஐடி நமக்கு தேவை. ஸோ ப்ராடக்டோட நேம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். கிளாசிக் ஒயிட் ஷர்ட்னு இருக்குது. ஸோ அதை நான் இங்கே நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். இமேஜ் இங்கே இருக்கிற இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ப்ராடக்டோட ஐடி இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஐடி, டேட்டாபேஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட ஐடியை நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டும் நான் வந்து போஸ்ட்மேனில் பாஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு இப்போ டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 1499. ஓகேங்களா, தட் இஸ் 3000க்கு 2 rupees கம்மி. $98 ஒரு 200 rupees வச்சுக்கலாம். ஷிப்பிங் சார்ஜஸ் 100. சும்மா டம்மியா 3400. தட் இஸ் 3398. சும்மா டம்மியாக ஒரு ப்ரைஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. கொடுத்துட்டு நான் வந்து பாருங்கள் சென்ட் கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஒரு புது ஆர்டர் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
டேட்டாபேஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆர்டர்ஸில் நமக்கு ஒரு புது ஆர்டர் வந்து பாருங்கள் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டர் நான் டெலிவரி ஸ்டேட்டஸ் நான் மாற்ற போகிறேன். அப்போ நான் அட்மினாக லாகின் பண்ணணும், இல்லைனா நம்மளால் அதை பண்ண முடியாது. நான் இன்னும் ரவுட் இன்னும் நான் கனெக்ட் பண்ணல நினைக்கிறேன், அதுவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். சேம் இதே தான். கூடவே நான் என்ன பண்ணுறேன், புட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். புட் மெத்தடில் ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை ரோல் பேஸ் அக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினாக இருக்கணும். அடுத்தது அப்டேட் ஆர்டர் ஸ்டேட்டஸ். அவ்வளோதான். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. டெலிட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க, டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் ஆர்டர்னு மாற்றிக்கலாம். அப்டேட் ஆர்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை புட் மெத்தடாக மாற்றிக்கோங்க. புது ஆர்டர் நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டரோட ஐடி நமக்கு தேவை. ஸோ அந்த ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து மேலே அட்ரஸ் பாரில் பாஸ் பண்ணுறேன். தென் பாடியில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர் அப்படிங்கிறத போடுங்க. ஸ்டேட்டஸில் டெலிவர்ட் அதை செக் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள். ஸோ இங்கே டெலிவர் பாடி ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் டெலிவர் மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நம்ம கொடுத்தா போதுமானது. கொடுத்துட்டு தென் வந்து பாருங்கள் நான் சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரோல் பேஸ் அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அலோவ் பண்ணல, ஏன்னா இது வந்து யூசராக லாகின்ல இருக்குது. சரி, இப்போ அட்மினாக நம்ம லாகின் பண்ணிக்கலாங்களா? ஸோ டியூட்டர் ஜோஸ் அஃபிஷியல் லாகின் பண்ணுறேன். இமெயில் ஐடி செக் பண்ணிக்கோங்க. யூசரில் டியூட்டர் ஜோஸ் அஃபிஷியல் தான். ஸோ இந்த இமெயில் ஐடியை ப்ராப்பராக நான் போட்டுக்கிறேன். சென்ட் கொடுங்க. இப்போ பாருங்கள் ரோல் வந்து அட்மினாக லாகின் பண்ணிட்டேன். அப்டேட்டில் போய் நான் சென்ட் பண்ணுறேன். பாருங்கள் சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர் அப்படின்னு உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? பாருங்கள் அப்டேட் பண்ணியாச்சு. டெலிவர் அட் இன்னைக்கு டேட்டில் பாருங்கள் பக்காவாக வந்துருச்சு. நீங்கள் போயிட்டு போஸ்ட்மேனில் செக் பண்ணி பாருங்கள், சாரி நம்ம டேட்டாபேஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ராடக்ட்ஸில் போனீங்கன்னா 100 ப்ராடக்ட் அங்கே இருந்தது ஸ்டாக்கில். ஓகேங்களா? இப்போ நான் ஃபைன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 98ன்னு பாருங்கள் மாறிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 2 ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. அப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸில் போயிட்டு நான் மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல ப்ராசஸிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து மறுபடியும் ஃபைன் பண்ணுறேன். டெலிவர்ட் அந்த டெலிவர்ட் டேட் வந்து பாருங்கள் ரொம்ப க்ளீனாக நமக்கு இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் டெலிவரி ஸ்டேட்டஸ் அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்டேட் பண்ணுற ஃபங்க்ஷன், ஸ்டாக்கை அப்டேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸும் நம்ம இதில் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு முக்கியமான பேக் எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஆர்டர் கண்ட்ரோலர், ப்ராடக்ட் கண்ட்ரோலர், யூசர் கண்ட்ரோலர். நீங்கள் இதை செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்மேனில் நாம் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் நீங்கள் 1 by 1 லாகின் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணி இந்த பேக் எண்டோட கம்யூனிகேட் பண்ணி கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இமேஜ் அப்லோடிங் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும், பேமெண்ட் கேட்வே பண்ணணும். அது 1 by 1 போக போக பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.